மரியாதைக்குரிய பெரியவர் சுந்தரம். மக்கள் அடிக்கடி சுந்தரம் பேசினால் அது நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் என்று கூறுவார்கள். ஒரு நாள் ஒரு கிராமக் கூட்டத்தில் விவசாயிகள் தண்ணீரை எவ்வாறு சேமிப்பது என்று விவாதித்துக் கொண்டிருந்தனர். சுந்தரம் பேச எழுந்து நின்றார். ஆனால் ஒரு தீர்வை வழங்குவதற்கு பதிலாக அவர் சிரித்துக்கொண்டே, ஏன் கவலைப்பட வேண்டும்? கடவுளிடம் பிரார்த்தனை செய்வோம். தண்ணீர் வரவில்லை என்றால் நாம் அனைவரும் கிராமத்தை விட்டு வெளியேறுவோம் என்றார். மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் ஞானமான வார்த்தைகளை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் பேசியது கவனக்குறைவான பயனற்ற வார்த்தைகள். அவர் மீது அவர்கள் கொண்டிருந்த மரியாதை அந்த நொடியிலேயே மங்கி போனது. சுந்தரம் பின்னர் தனது தவறை உணர்ந்தார். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின். ஒரு பயனற்ற வார்த்தை பல ஆண்டுகளாக சம்பாதித்த மரியாதையை பறித்துவிடும் என்பதை உணர்ந்தார். ஒரு நபர் முன்பு எவ்வளவு நல்லொழுக்கமுள்ளவராக இருந்தாலும் பயனற்ற வார்த்தைகளை உச்சரித்தால் அவரது மகத்துவம் உடனடியாக மறைந்துவிடும்.